see this beauty brothers. ஸோ இது வந்து V4S ரொம்ப நாளாக கோயம்புத்தூரில் இந்த வண்டி ஆக்சுவலாக இப்போ வந்து கை மாறிடுச்சு. ஸோ இதை வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் அதை ஓட்ட போகிறேன். அதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் ப்ரோ தான். அனிருத் ப்ரோ வந்து ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக இருக்கார். ஸோ இப்போ வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வண்டி ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது எக்ஸாஸ்ட் போடல. ஸோ வந்து குரு ராகவன் வண்டிக்கு அப்புறம் இப்போ தான் நான் டுக்காட்டியை ஓட்ட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டுக்காட்டி இம்ப்ரெஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். சேஃபாக ஓட்டிகிட்டு வருவோம். டுக்காட்டி இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்தது வந்து கொஞ்ச நாளைக்கு டுக்காட்டியை ஓட்டி பார்க்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஸ்டாண்டு தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது மற்ற வண்டியோட. அங்கே நிறுத்திருக்கேன் ப்ரோ, நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். தலைவருக்கு பெரிய விரல் போல, ரொம்ப பெரிய விரல் போல. தலைவர் இங்கே வச்சிருக்காரு, எனக்கு எட்ட மாட்டேங்குது. கடைசியாக இவனோட வண்டியை தான் ஓட்டினேன். குரு ராகவன் வண்டி ரெஜிஸ்டர் ஆயிருச்சா? அப்படியே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஒரு இஷ்யூ இருக்குல்ல. சரி ட்ராக்ஷன் மட்டும் வச்சுக்குறோம். லான்ச்லாம் வேணாம். ஆனில் இருக்கணும். ட்ராக்ஷன் ஆனில் மட்டும் வச்சு கொடுங்க. ஒரு 2 லெவல் வச்சுக்கோ, 2-3 லெவலில். இல்லை இது அழுத்தணுமா? இது தெரியாமல் எழுதி விட்டேன். அது மாற மாட்டேங்குது ப்ரோ. ஓனர் தான் நீ, உனக்கு தெரியணும்ல ப்ரோ. அவைலபிள் லான்ச்சஸ் 3 வந்திருக்கு. அப்படி பிடிச்சிக்கலாம். இருங்க. இப்போ ட்ராக்ஷன் ஆமாம், ஏபிஎஸ் இபிசி ஆமாம் இது இருக்குல்ல. இது மாற்றினீங்கன்னா ட்ராக்ஷன் ஆன்லேயே இருக்கட்டும். வீலி கண்ட்ரோல் எவ்வளோ இருக்கணும்? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே ஆஃப்லேயே ஆன்லேயே இருக்கட்டும். தூக்கம் மேலே வைக்கவா இல்லை எவ்வளோ வைக்கவா? ஒரு 3 வச்சுங்க. வீலி கண்ட்ரோலா 3ல வைங்க. தூக்காத மாதிரி வச்சுருங்க. சும்மா லைட்டாக லிஃப்ட் ஆகிற மாதிரி. எவ்வளோ வேணும்? ஃபுல்லாக வேணுமா? இல்லை ஃபுல்லுலாம் வேணாம். ஒரு 5 வைங்க போதும். அவ்வளோதான். ஏபிஎஸ்ஸு அது இருக்கட்டும். இன்ஜின் பிரேக்கிங் இருக்கட்டும். ஓகே சரி. மோடு வந்து இருங்க. மோடு டாப் மோடு வச்சுருங்க. ரேஸ் மோடு. ஓகே ப்ரோ, லைட்டாக ரேவ் பண்ணு ப்ரோ. அதில் வந்து சிஎஸ் ரேசிங் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. V4S. சரி லைட்டாக ஸ்லோ ஓட்டி பார்ப்போம் ப்ரோ. போமா ஸோ ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணியாச்சு. வண்டி வந்து ரொம்ப ஷார்ட்டு. ஹேண்டில் வந்து இந்த இது வித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு. பார்த்து தான் திருப்பணும். இங்கே பாருங்க கையை மோதுது. திருப்பும் போது பார்த்து ரொம்ப ஸ்லோவாக தான் திருப்பணும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் ஆகுது. வண்டி ரொம்ப குமிஞ்சு தான் ஓட்டணும். ஏன் டுக்காட்டி வாங்கலாம்னு கேட்டிங்களா? இதனால தான். போகலாம் ப்ரோ. ஏன் டுக்காட்டி வாங்கலாம்னு கேட்டிங்க, அந்த ஒரு இன்லைன் ஃபோரோட கம்ஃபர்ட் வந்து சத்தியமாக நான் வண்டி பவருக்கு பற்றி எதுவும் சொல்லலை. பவரை பற்றி எதுவும் சொல்லலை. இதுக்காக தான் சொல்கிறேன். அந்த ஒரு ஓட்டுற ஃபீலும் இதுவும் நல்லாயிருக்கும். பட் வந்து கம்ஃபர்ட் கொடுக்காது. ஆனால் வண்டி ரொம்ப நிம்பிள் அண்ட் ஈஸி வெயிட் ஆக்சுவலாக. டுக்காட்டி இவர் குரு ராகவன் வண்டி ரொம்பலாம் ஃபுல்லாக ஓட்டல. ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஓட்டல. எங்கே பின்னாடி வந்தார் தலைவர்? காணோம். அங்கே வருது பாருங்கள் V4S. லுக்கு ரெட் பியூட்டி. ஆக்சுவலாக லுக்குக்காக வாங்கலாம். டவுன் ஃபோர்ஸ் விங்கு, டாமினோ கிரிப். நம்ம வண்டியில் இருக்குது அதே கிரிப் டாமினோ. மோடு செலக்ட் எல்லாமே இருக்குது. அந்த ஹெல்மெட்டோட வைசருக்கும் அந்த வண்டிக்கும் சக்கையாக இருக்குல்ல. டுக்காட்டி தான்.
ரொம்ப வெயிட் வண்டி ஆறுது அப்படியே, நம்மளை மீறி கண்ட்ரோல் பண்ணுது வண்டி ஆக்சுவலாக. ரொம்ப நான் கடைசியாக டிக்கெட் 840 ரீவோட ஓட்டினேன் எனக்கு தெரிஞ்சு என்னோட வண்டி. அதுக்கப்புறம் டிக்கெட் இப்போ தான் ஆசை வருது. ரொம்ப ரகோடாக ரஃபாக தான் இருக்குது. V4S ப்ரோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வாங்கினாரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி ஆக்சுவலாக, பிராண்ட் நியூ வண்டி தான் சொல்ல போனால். வண்டி ஆறுல அடிக்க மாதிரி வண்டி கியரு அப்படியே எகிருது வண்டி. நிஜமாவே பயமுறுத்துற மாதிரி தான் வண்டி போகுது. கண்ட்ரோல் இருக்கணும் கண்டிப்பாக ஓட்டுறவங்களுக்கு. ஆனால் செம்ம டக்கிங் பொசிஷன். பிரிட்ஜ் ஏறி இறங்கி கீழே போய் விட்டு அடிச்சுக்கலாம். இன்னும் டெய்லைட்டோட அழகை பாருங்க, செக்கையாக டெய்லைட். சிஎஸ் ரேசிங் எக்ஸாஸ்டோட அந்த சவுண்டை பாருங்க. பட் குயிக் ஷிஃப்ட்டும் இது வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கு. இன்லைன் ஃபோர்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்கு, அது சொல்லியே ஆகணும். குயிக் ஷிஃப்ட் உணவே மாட்டிக்குது கைஸ். ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு குயிக் ஷிஃப்ட். ஆனால் வந்து அப்படியே மேலே ஏறல, அந்த இடத்துல பேட்சா இருக்கு. செம்ம இன்ஜின் பிரேக்கிங், இதுக்காட்டி இன்ஜின் பிரேக்கிங் வேற லெவல் தான். இதுதான் என்ன சொல்கிறது, வண்டியோட அந்த குயிக் ஷிஃப்ட் ஏதோ கொஞ்சம் ரகோடாக இருக்குது, ஸ்மூத்தாக இல்லை, அது மட்டும்தான். பவர் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னோட ஜிக்ஸர் வந்து ரொம்ப பவராக ஃபீல் ஆகுது. இது டோட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், நான் குயிக் ஷிஃப்ட் போடுறேன், அது ஸ்மூத்னஸே இல்லை குயிக் ஷிஃப்டில். குயிக் ஷிஃப்ட் வந்து ரொம்ப அப்படியே ரகோடாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்போர்ட்டிவ் பொசிஷன் இதுதான், ட்ராக் ஃபுல்லாக தான் இருந்தது. V4S லைட்டாக ஓட்டி பார்ப்போமா, எப்படி இருக்குது பவரு. V4Sல வந்து சஸ்பென்ஷன், ஓலியன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனால் கிளச்சு சொல்ல போனால் ஹைட்ராலிக் கிளச் பாருங்கள். கிளச் அந்த ஒரு கம்ஃபர்ட் இல்லை, கிளச் அப்படியே இதாக இருக்குது. இதை வந்து நம்ம எவ்ரிடே ரைடுக்கும், சரி எவ்ரிடே இல்லை, ஒரு வீக்கெண்ட் ரைடு, சின்ன சின்ன ரைடு, அதுக்கெலாம் போட்டலாம் நம்ம ஜாலியாக. எந்த அளவுக்கு பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா V4S. ப்ரோ ஸ்வாப் பண்ணி ஓட்டுவோமா, ஸ்வாப் பண்ணி ஓட்டுவோமா. அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது.
ஸ்டாண்டு தேடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். வாடா கண்ணா, வாடா கண்ணா, கீழே தான் இருக்குதுண்ணா. ப்ரோ ஸ்டாண்டை தேடிட்டு இருக்கேன் ப்ரோ, ஸ்டாண்டை தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு இதே பிரச்சனையா? எங்க வெளியில போயிருச்சு, ஆர்டர் போட்டுருக்கு. என்ன போச்சு? நட்டா? ஆனால் காலையே படம் பூட்டில் படவே மாட்டேங்குது ப்ரோ ஸ்டாண்டு. கொஞ்சம் அந்த அந்த நாபு வெளியே நீட்டிச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் வண்டி நான் ஓட்டி பார்க்குறேன். அதுக்கு இருக்குமா? அது பவர் அதிகமாக இருக்கா? பவர் அதிகமாக இருக்குல்ல ப்ரோ, எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கும் அந்த ட்ரிப்பெல்லாம் இருக்குல்ல, நல்ல ஃபீல், அந்த ஒரு அக்ரெசிவ் பொசிஷன் நல்லா இருக்கேன் அதில் வந்து. மாட்டினாதான் அந்த இது ஃபீல் கிடைக்கும். ஆனால் நம்ம இது எனக்கு வண்டிலாம் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்றுனா வண்டி குயிக் ஷிஃப்ட் டவுனு ரொம்ப ஹார்டாக இருக்குது. இன்லைன் ஓட்டிட்டு ஒரு ஸ்மூத் ஆ V4 சவுண்டு கேளுங்க. போமா ஸ்டாண்டு தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராபேக்கு. எப்பயும் வண்டி ஸ்டாண்டை போடுங்க, போடலாம் வண்டி சாஞ்சிடும். ஹலோ போகலாம் ப்ரோ.